ஒருபோதும் கைவிடாதே. ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான் அரவிந்த் என்ற சிறுவன். அவனது கனவு ஒருநாள் பெரிய கிரிக்கெட் வீரராக மாற வேண்டுமென்பதே. ஆனால் அவன் கிராமத்தில் கிரிக்கெட் ஆடுவதற்கே சரியான இடமோ வாய்ப்போ இல்லை. இருந்தாலும் கையிலுள்ள பழைய பட்டா பந்தையும் கூண்டைப்பெட்டியையும் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அரவிந்த் பயிற்சி மேற்கொண்டு வந்தான். அவனது நண்பர்கள் சிலர் அவனை கேலி செய்தார்கள். நீயா இந்தியாவுக்காக விளையாடப் போரே என்றனர் அவர்கள் சிரித்தபடியே. ஆனால் அரவிந்த் காதில் இவை ஒன்றும் விழவில்லை. அவன் தன் கனவுகளுக்காக தினமும் பாடுபட்டான். ஒருநாள் மாவட்ட அளவிலான தேர்வுக்கான அறிவிப்பு வந்தது. அரவிந்த் முயற்சி செய்தான். ஆனால் அவனை தேர்ந்தெடுக்கவில்லை. மனம் உடைந்த போதும் அவன் தோல்வியில் துவண்டுவிடவில்லை. இது ஒரு பயணத்தின் ஆரம்பம்தான். நான் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று சொன்னான் அவன். பிறகு ஒரு வருடம் முழுவதும் அதிகமாக பயிற்சி செய்தான். காலையில் எழுந்ததும் ஓட்டம், பிறகு பந்துவீச்சு பயிற்சி, ஸ்கூல் முடிந்ததும் மீண்டும் விளையாட்டு. அவரது உறுதியைப் பார்த்து கிராமத்தில் உள்ள ஒருவர் அவனுக்கு ஒரு நல்ல பேட் வாங்கித் தந்தார். தன்னம்பிக்கை அதிகரித்தது. அடுத்த வருடம் வந்த மாநில அளவிலான தேர்வு. இந்த முறையில் அரவிந்த் சிறப்பாக விளையாடினான். அவரது வேகப்பந்துகள் அசத்தலாக இருந்தன. தேர்வாளர்கள் அவனை கவனித்தார்கள். சிறிது நாட்களில் அரவிந்த் ஒரு மாநில அணிக்குள் இடம் பெற்றான். ஆண்டுகள் பறந்து சென்று இன்று இந்திய அணியில் விளையாடும் வேகப்பந்து வீச்சாளர் அரவிந்த் உலகக்கோப்பையில் வெற்றி பெற்றார். ஒரு செய்தியாளர் கேட்டார், உங்கள் வெற்றிக்குப் பின்னால் காரணம் என்ன? அரவிந்த் சிரித்தபடி சொன்னான், எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒருபோதும் கைவிடக்கூடாது. நீங்களும் உங்கள் கனவுகளை நம்புங்கள். எப்போது தோல்வி வந்தாலும் அதை நிறைவு என நினைக்காதீர்கள். வெற்றி காத்திருக்கிறது, ஒருபோதும் கைவிடாதீர்கள்.